நூல், பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூல், திருக்குரான் முஸ்லிம்களின் புனித நூல். ஆனால் எந்த மதத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொதுவான புனித நூல் எம் உலக பொதுமறையாம் திருக்குறள். இத்தகைய சிறப்புக்குரிய வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை பற்றி அவையில் நிறைந்த ஆன்றோர்கள் முன் பேசுவதற்காக கிறிஸ்துராஜா பள்ளியின் வள்ளுவர் பேரவை தலைவி பா. புவனதர்ஷினி குலச்செல்வியின் காலை வணக்கங்கள். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களில் 40வது அதிகாரம் முழுவதும் கல்வியின் சிறப்பு பற்றியும் 41ஆம் அதிகாரம் முழுவதும் கல்லாமையின் இழிவு பற்றியும் பல கோணங்களில் எடுத்துரைக்கின்றார் திருவள்ளுவர். இந்த ஒரு அதிகாரங்கள் மட்டுமல்ல, திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களுமே நமக்கு கற்றுத்தரும் அறிவார்ந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி முழுமையாக கற்றவர்கள் நிச்சயம் வெற்றியின் உச்சத்தை எட்டிப்பிடிக்க முடியும். சாதாரணமாக கல்வி என்று குறிப்பிடும் பொழுது அனைவரது புரிதல் அறிவை கற்பித்தல் அல்லது அறிவை கற்றுக் கொடுத்தல் என்றுதான் பொருள். கல்வி என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு எஜுகேஷன் என்ற வார்த்தை எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு கற்பித்தல் மூலம் கற்றுக்கொள்ளுதல் என்றுதான் பொருள். இந்த மாமன்றத்தில் எவர் மனதையும் புண்படுத்தாமல் நான் ஒரு சில உண்மைகளை உங்களிடம் மனம் திறந்து பேச விரும்புகின்றேன். தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு கற்றுத்தரப்படும் கல்வி கல்வியே அல்ல. ஆங்கிலேயர் நம் நாட்டிற்கு வந்தபோது நமது நாட்டு கல்வி முறையினை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். அப்போது நமது நாட்டில் குருகுல கல்வி முறையில் கற்றுத்தரப்பட்ட கல்வி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் என்று கூறப்படும் முழுமையான கல்வியாகும். இந்த முழுமையான கல்வியினை கற்பதன் மூலம் தன் உண்மையான அறிவு திறனையும் ஆற்றல் திறனையும் உணர்ந்து கற்ற தெளிந்த ஞானத்திற்கு மிக்க இந்தியனை அடிமைப்படுத்த இயலாது என்பதனை உணர்ந்த ஆங்கிலேய அரசாங்கம் நமது நாட்டு கல்வி முறையினை உடைத்தகர்ப்பதற்காக மெக்காலே என்பவரை நமது நாட்டிற்கு அனுப்பி வைத்தது. அந்த மெக்காலே என்பவரின் சூழ்ச்சித்திரத்தால் நமது நாட்டு கல்வி முறையினை அழித்துவிட்டு மக்களின் சுய சிந்தனையை மழுங்கப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களுக்கு அலுவலகங்களில் குமஸ்தாக்களாகவும் உதவியாளர்களாகவும் பணிபுரிவதற்காக உருவாக்கப்பட்ட குப்பை கல்வி முறையை தான் இன்று நாம் ஐசிஐசி, சிபிஐசி, மெட்ரிகுலேஷன், சமச்சீர் என்று பல்வேறு பெயர்களில் கூறிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு சோடை போய் கொண்டிருக்கின்றோம். வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பு என்பது மனிதன் தன்னை உணரச் செய்யும் கல்வியாகும். மனிதன் தன்னை உணர்தல் என்பது தனக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்வதே ஆகும். நமது தாய் தந்தையை தந்திருக்கும் உடலில் உயிராக குடிகொண்டிருப்பது அந்த இறையாற்றல் தான். இந்த உண்மையை கற்றுத்தரும் கல்விதான் உண்மையான கல்வி. திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களுமே மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் உயிராற்றலை அறிந்து கொள்வதற்காகவும் வள்ளுவரால் எழுதப்பட்டவை. 1330 குறட்பாக்களும் அடங்கிய 133 அதிகாரங்களை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுதிகளாக பிரிந்திருக்கும் பாங்கே மிகவும் சிறப்புடையது. மனிதன் தன் இறைத்தன்மையை உணர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் சிறிது காலம் இப்பூ உலகின் அவன் வாழ தேவையான பொருள் அவனை தேடி வந்து சேரும். அறம் சார்ந்த பொருள் நிறைந்த வாழ்க்கை அவனுக்கு இன்பம் தருவதாக அமைந்திருக்கும். ஆணும் பெண்ணும் இன்பமாக வாழும் இல்வாழ்க்கையில் அறமும் பொருளும் நிறைந்திருக்கும். திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இது சிறப்புக்கு சிறப்பு சேர்ப்பதாகும். கடவுள் என்று குறிப்பிடும் பொழுது எந்த ஒரு தனிப்பட்ட இறைவனையும் குறிப்பிடப்படவில்லை. மனிதன் தன்னை கடந்து தனக்குள் சென்று சற்று அமைதியாக உற்று நோக்கினால் தன் தெய்வீக ஆற்றலை உணர்வதே ஆகும். இதற்கு வழிகாட்டுவதே வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பு. திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரத்தில் உள்ள முதல் குறளே வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்து என்பது கல்வி, ஆதி பகவன் என்பது இறையாற்றல். இந்த உலகில் தெய்வீக ஆற்றலை முதன்மையாக கொண்டே கல்வி அமைய வேண்டும். கல்வியின் சிறப்பே மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்வதே ஆகும். தற்போது கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நமக்கு கற்றுத்தரப்படும் கல்வி வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும்தான். கூகுள் கிழவியை அல்லது ஏஐ இளங்கனை கேட்டால் நமக்கு எல்லா தகவலும் கிடைத்துவிடும். இதற்கு பெயர் கல்வியா? உதாரணமாக இந்த இடத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர் ஒருவர்
ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நான் மைசூர் பாகு எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுக்க போகின்றேன். மைசூர் பாகு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எந்த விகிதத்தில் எந்தெந்த பொருட்களை ஒன்று சேர்க்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும், எவ்வளவு நெய் சேர்க்க வேண்டும் என்ற அனைத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து விடுகின்றேன். பின்னர் மைசூர் பாகு பற்றிய செய்முறை விளக்கத்தையும் வீடியோ படம் மூலம் காட்டி விடுகின்றேன். மைசூர் பாகின் கையேட்டையும் கொடுத்து படிக்க சொல்லி விடுகின்றேன். அவருக்கு மைசூர் பாகு என்றால் என்னவென்று தெரிந்திருக்குமா? வேண்டுமென ஒரு தேர்வு வைத்து பார்த்தால் மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் மனப்பாடம் செய்து தேர்வெழுதி தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் கூட பெற்று விடுவார். ஆனால் அவருக்கு மைசூர் பாகின் ருசி தெரிந்திருக்குமா? இதுதான் தற்போது நாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்பிக்கும் அல்லது கற்றுக்கொள்ளும் கல்வி. மைசூர் பாகின் ருசி தெரிவதற்கு நான் என்ன செய்திருக்க வேண்டும்? மைசூர் பாகின் கையேட்டையும் வீடியோ படத்தையும் தூக்கெறிந்து விட்டு மைசூர் பாகு துண்டினை எடுத்து அவர் வாய்க்குள் திணித்து விட்டால் போதும், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் சினிப்பு போல் வாய்க்குள் கரைந்து உள்ளே சென்றிருக்கும். அந்த அமெரிக்கரும் அந்த சுவையை இன்பமாக ருசித்திருந்திருப்பார். அந்த இன்பமான சுவை எங்கிருந்து வந்தது? அவரினுள் இருந்து வந்ததல்லவா? இது போன்ற உள் உணர்வின் மூலம் கற்றுத்தருவதுதான் வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பு. புறமனதால் கான்ஷியஸ் மைண்ட் மூலம் நாம் கற்பது அறிவு என்று கூறப்படும் நாலேஜ். அகமனதால் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் மூலம் நாம் கற்பது ஞானம் என்று கூறப்படும் விஸ்டம். ஞானத்தை கற்றுத்தரப்படாத கல்வி கல்வியே அல்ல. இதைத்தான் வள்ளுவர் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழாழ்வான் நற்றார் தொழார் எனின் என்கிறார். தனக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தன்னை மதிக்க தெரியாதவன் அவன் கற்ற கல்வியினால் அவனுக்கு ஒரு பயனும் கிடையாது. திருக்குறளில் உள்ள 1330 குறட்பாக்களையும் மேலெழுந்த வாரியாக லிட்டரல் மீனிங்கில் மட்டும் புரிந்து படித்தால் வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர முடியாது. ஒவ்வொரு குறளும் உணர்த்தும் உள்ளர்த்தத்தை அகக்கண்ணை திறந்து படித்தால் மட்டுமே வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர முடியும். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. இந்த குறள் நமக்குள் அறிவு என்னும் ஞான ஊற்று ஊறி அந்த ஆற்றலை கொண்டு நம் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அந்த ஞானத்தை பெற்று மனித இனமே ஓய்வு பெற செய்ய முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ற ஞான குருவால் தன் தெய்வீக ஆற்றலை உணர்ந்த நரேந்திரர் என்று அழைக்கப்படும் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க நாட்டில் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டிற்கு சென்றபோது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று உயிரோட்டத்துடன் கர்ஜித்த போது அமெரிக்க நாடே அதிர்ந்தது. Arise, awake and not stop till your goal is reached என்று விவேகானந்தர் இளைஞர்களை பார்த்து அழைத்த போது உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் விழித்தெழுந்தனர். நாமும் நம் இடையே அருவமாக வாழும் எம்பெருமான் திருவள்ளுவரை குருவாக ஏற்று வள்ளுவம் போற்றும் கல்வியின் சிறப்பை உணர்ந்து மனித குலத்தையே உயிர் துடிப்புடன் சாதனை பாதையில் வெற்றி சிறக்க வழிநடத்துவோம் என்று கூறி வள்ளுவம் பற்றிய எனது புரிதலை பகிர்ந்து கொள்ள நல்லதோர் மேடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் திருவள்ளுவர் பேரவை செயலாளர் சா தன்யஸ்ரீ அவர்கள் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைமையில் பேச வருகிறார். We call upon the Secretary of Tirukkural Peravai to give us a speech. அனைவருக்கும் அன்னை சரஸ்வதியின் பாதம் தொட்டு பார்க்கிறேன் என் தமிழில் 1000 வணக்கங்கள். மனிதன் மண்ணில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து அமுத மொழி பேசி பண்பட்ட மனிதனாய் உயர்ந்து மேம்பட்ட நெறிகளால் பேருவகை எய்தி அனுபவத்தால் முதிர்ந்து சான்றோரால் போற்றப்படும் வீடு பேறு வரை நமக்கு உரைத்து சென்ற வள்ளுவர் வெந்தணலிலும் வேகாத கல்வி குறித்து நமக்கு கூறி சென்ற சில கருத்துக்களை உங்கள் முன் பேச வந்துள்ள நான் கிறிஸ்துராஜா பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் வள்ளுவர் பேரவை செயலாளராக இருக்கும் குரல் செல்வி தன்யஸ்ரீ. வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்னும் தலைப்பினை பற்றி பல்வேறு கோணங்களில் அமைந்திருக்கும் நல்ல செய்திகளை என்னா செப்புவதற்கு முன் இத்தலைப்பின் பொருளை சற்றே அசை போட விரும்புகிறேன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார்
தமிழரால் போற்றப்படும் வள்ளுவம் வாமன அவதாரத்தில் 2 அடியால் உலகை அளந்து நின்ற திருமால் போல் 2 அடியால் நாடு, மொழி, மதம், இனம், சமயம் என அனைத்தையும் நன்னெறிகளாக பயன்படுத்தி நமக்கு நன்னெறிகளை தெளிவாய் கூறுகிறது. இதனாலேயே பண்பாட்டில் சிறந்த தமிழ் மண்ணில் பிறந்திருந்தாலும் உலக இலக்கியமாக உலக பொதுமறை என திகழ்ந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. கல்வி என்பது படிப்பு, அறிவு என்று சொல்லகராதியின்படி எடுத்துரைக்கப்படுகிறது. அன்புசால் அவையோரே, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர். இப்புவையில் மானிடர்கள் அனைவருக்கும் நிலைத்த அழியாத மிக சிறந்த செல்வம் கல்வி செல்வமே, மற்ற செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்கிறார். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் எம்முன் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது மிகவும் அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் வாழ்க்கை குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பிரகாசமாயிருக்கும். இந்த உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தான் நம்மை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதே நிஜங்களின் நிதர்சனம். இதனையே வள்ளுவர் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்கிறார். கல்லாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள். அவர்கள் புதல்வர்களை பெறுவார்களே தவிர அவர்களால் எந்த பயனும் இல்லை என்கிறார் 19ஆம் நூற்றாண்டின் கவிஞன் பாரதிதாசன். தாசன் கூறியதில் வியப்பேதுமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் இதனையே 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருவள்ளுவர் கூறி சென்றது உலக ஆச்சரியங்களின் உன்னதமன்றோ? மேலும் உலர் என்னும் மாத்திரையார் அல்லார் பயவா களரணையர் கல்லாதவர் என்கிறார். என் இனிய சகோதர சகோதரிகளே, இக்குறளின் பொருள் என்னவென்றால் கல்லாதவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், மற்றபடி அவர்களால் எந்த பயனும் இல்லை என்கிறார். மேலும் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கிறார். இக்குறளின் பொருளாவது பொருள் இருப்பவரிடத்தில் பொருளற்றவர் கை கட்டி பணிந்து பொருளை பெற்று செல்வது போல கல்வி கற்றவரிடத்தில் கல்வி கற்க நினைக்கும் கற்பவர் பணிந்து கற்க வேண்டும் என்கிறார். கல்வி ஒரு அழியாத நிலையில்லாத செல்வம் என்பதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புழைத்து என்கிறார். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நீர்மட்டத்தை பொறுத்து நீராம்பல் மலரின் உயரம் இருப்பது போல ஒருவன் எவ்வளவு நூல்களை படிக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய நுண்ணறிவு வளர்ச்சி அடையும் என்று கல்வியின் இன்றியமையாமைக்கு அரண் சேர்க்கிறது ஔவையின் பழமொழி. கல்வியின் சிறப்பை அறம், பொருள், இன்பம் என முப்பால்களிலும் தொடர்ந்து சொல்கிறார். 80 குறட்பாக்களில் கல்வியின் சிறப்பை பற்றி கூறிய வள்ளுவ பெருந்தகை கல்லாதவர்களை சாடும் போது கல்வியின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறார். கண்ணுடையார் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிறார். கல்வி கற்றவர்களின் கண்களையே கண் என்றும் கல்லாதவர்களின் கண்களை புண் என்றும் சாடுவதில் கல்வியின் இன்றியமையாமை புலப்படுகிறதன்றோ? மேலும் நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை அற்று என்கிறார். நுட்பமும் ஆய்ச்சியும் ஆராயும் அறிவு அற்றவனின் அழகும் நலமும் மண்ணால் புனையப்பட்ட பொம்மை போன்றது என்கிறார். அதாவது கல்லாதவர்களை பொம்மை போன்றவர்கள் என்கிறார். கல்வியின் சிறப்பை நூல் நெடுகச் சொல்லும் வள்ளுவர் கல்லாமை என்ற அதிகாரத்தினால் கல்லாதவர்களின் செயலை சாடி செல்கிறார். அரங்கின்றி வட்டாடி எற்றே என்ற குறளில் கற்றோர் நிறைந்த அவையில் கல்லாதவர்கள் பேசுவது சொக்கட்டான் விளையாட்டிற்கு சமம் என்று நகைத்து கூறுகிறார். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் என்று அவர் கூறுவதும் கல்வி செல்வத்தை தான். கல்வி குறித்து திருவள்ளுவர் கையாண்ட சில சொற்றொடர்களை காண்போம். எதிரதா தாக்கும் அறிவுடையோர் கற்க கசடர கற்க ஒருமை கண் தான் கற்ற கல்வி மெய்ப்பொருள் காண்பதறிவு. இவ்வாறு 100ற்கும் மேற்பட்ட குறட்பாக்களில் கல்வியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவொளியே குறைபடாது. நம்முடன் நம்மால்
நாம் அழிந்த பின்பும் வாழும் தன்மை கொண்ட கல்வி செல்வத்தை கையில் பற்றி கொண்டு வாழ்வில் உயர்ந்து மகிழ்வோம். நன்றி. தேங்க்யூ தன்யஸ்ரீ. சா நர்மதா வள்ளுவம் சொல்லும் அறம் என்னும் தலைப்பில் பேச வருகிறார். We call upon C. Narmada, Joint Secretary of Tirukkural Peravai, to deliver a speech. ஆன்றோர் நிறைந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு ஏ என்றால் நினைவுக்கு வருவது ஆப்பிள். ஆனால் தமிழ் பேசும் நமக்கு ஆ என்றால் நினைவுக்கு வருவது அம்மா என்ற சொல்லும் அறம் என்ற சொல்லும் ஆகும். அறம் காக்கும் ஆன்றோர் நிறைந்த அவையில் வள்ளுவம் சொல்லும் அறம் பற்றி பேசி உங்கள் ஆசிகளை பெற வந்திருக்கும் இந்த சின்னவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் குரல் செல்வி சா நர்மதா. பொருள் சார்ந்த செல்வம் மற்றும் இன்பம் நிறைந்த வாழ்வு பெற்று மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் அறம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அத்துணை வளங்களும் நம்மை தேடி வரும். இதனால் தான் திருவள்ளுவர் 133 அதிகாரங்கள் கொண்ட திருக்குறட்பாட்களை 3 பகுதிகளாக பிரிக்கும் போது முதலாவது பகுதியாக அறத்துப்பால், அதன் பிறகு பொருட்பால், இன்பத்துப்பால் என்று பிரித்திருக்கிறார். அறம் என்ற 3 எழுத்து தமிழ் வார்த்தைக்கு இணையான வார்த்தை வேறு எந்த மொழியிலுமே கிடையாது என்று மொழியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அறம் என்ற இனிமையான வார்த்தையின் அர்த்தத்தை எளிமையாக கூறுவதென்றால் தனக்கோ பிறருக்கோ இக்காலத்திலும் எக்காலத்திலும் எவ்வுலகிலும் நன்மை மட்டுமே பயக்கக்கூடிய பண்பையே அறம் என்று கூறலாம். வள்ளுவம் சொல்லும் அறம் என்பது இதனையே பல கோணங்களில் விளக்குகிறது. வள்ளுவம் சொல்லும் அறத்தினை நாம் மகத்தூய்மை, புறத்தூய்மை மற்றும் பிறருக்காக வாழும் உயர்ந்த வாழ்வியல் நெறி என்று 3 கோணங்களில் பார்க்கலாம். அறம் என்பதை இறைவனின் மறு பெயராக சூட்டி மகிழ்கிறார் வள்ளுவர். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், பிறவாழி நீண்டலரிது என்ற திருக்குறள் முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அறத்தை இறைவனாகவே பார்க்கிறார் வள்ளுவர். அறவாழி ஆகிய இறைவன் நம் மனதில் குடியிருக்க வேண்டும் என்றால் நாம் மன தூய்மை மிக்கவர்களாக வாழ வேண்டும். இதனையே வள்ளுவர் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்ற குறளில் தெளிவாக கூறுகிறார். மன தூய்மை இல்லாமல் ஒருவர் செய்யும் மற்ற அனைத்துமே பிறர் அறிய செய்யப்படும் வெற்று ஆரவாரங்களே ஆகும். எல்லா மதம் சார்ந்த நூல்களிலும் அறம் சார்ந்த கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அனைத்து மத நூல்களிலும் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது திருக்குறள். எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவர்களின் விவிலிய நூலில் கூறப்பட்டிருக்கும் முக்கிய கருத்து உன்னிடம் அன்பு காட்டுவது போல் பிறரிடமும் அன்பு செலுத்து என்று அன்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதனையே வள்ளுவர் என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று வலியுறுத்தி கூறுகிறார். பிற உயிர்களிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்பு என்னும் அறமே மிக சிறந்த அறமாகும். எலும்பில்லாத உயிரினமான புழுக்களை வெயிலில் காய வைத்து துடிதுடிக்க செய்வது போல அன்பில்லாத மனிதர்களை அறக்கடவுள் துன்பங்களை தந்து வருந்த செய்யும். இதை விட அன்பின் சிறப்பை பற்றி எவர் கூற முடியும்? நம் பெரியவர்கள் பிறரை வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவது வழக்கம். இந்த 16 வகை செல்வங்கள் யாவனில் கல்வி, அழகு, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, ஆரோக்கியம், செல்வம், புகழ், நல்மக்கள், நம்பிக்கை, முயற்சி, வெற்றி, அன்பு, அன்பான துணை, மனவலிமை, நோயற்ற வாழ்வு போன்றவையாகும். இதனையே வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் இத்தனை செல்வங்களும் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களை தேடி வந்து சேரும் என்று உறுதியாக கூறுகிறார். அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் முதல் குறளிலேயே வள்ளுவர் எல்லா செல்வமும் தரும் அறம் பற்றி இவ்வாறு கூறுகிறார். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. எல்லா சிறப்பும் செல்வமும் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவர்களை தேடி வந்து சேரும். அறத்தை காட்டிலும் சிறந்த ஆக்கம் நன்மை வேறெதிலும் இல்லை. ஒரு சில அறிஞர்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழ சில சமயம் அறத்தை
கூறுவார்கள். பொய் கூறக்கூடாது என்று கூறுபவர்கள் கூட சில சமயம் பிறருக்கு துன்பம் தராத வெள்ளை பொய், அதாவது ஒயிட் லைஸ் கூறலாம் என்று கூறுவார்கள். இது போன்ற சமரசங்கள் செய்து கொள்ளாத அறம் வள்ளுவம் சொல்லும் அறம். வள்ளுவம் சொல்லும் அறம் பற்றி சிந்தித்த போது என் மனதில் எழுந்த சில எண்ணங்களை அறம் சார்ந்தோர் நிரம்பியிருக்கும் இந்த அவையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலியுக காலம் என்று கருதப்படும் இந்த காலகட்டத்தில் இளைஞர் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கைபேசி இளைஞர்களிடம் ஏற்படுத்தி இருக்கும் சீரழிவு மிகவும் கொடுமை. நள்ளிரவில் கூட பெற்றோர்களுக்கு தெரியாமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏன் இரவு முழுவதும் கூட வீடியோ கேம்ஸ் விளையாண்டு கொண்டு அதைவிட கொடுமையான இனக்கவர்ச்சி போன்ற பதிவுகளுக்கு முற்றிலும் அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் ஏராளம். வகுப்பறையில் கூலி எனப்படும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாணவர்கள், மது அருந்தி பள்ளிக்கு வரும் மாணவர்கள் என்று இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பாலியல் வன்முறைகள் பெருகிக் கொண்டே போகின்றன. இது போன்ற அவலங்களில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க பெரியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறம் என்ன? பெரியவர்கள் அறம் சார்ந்து சிந்தித்தால் இது போன்ற சோக செய்திகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். நான் ஒரு அடிப்படை தீர்வை கூற விரும்புகிறேன். திருக்குறளை உலக பொதுமறை நூல் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பழம் பெருமை பேசி பொழுதை கழிப்பதை விடுத்து வள்ளுவம் சொல்லும் அறம் பற்றி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்தே கற்றுத்தர ஆவண செய்ய வேண்டும். உளவியல் முறைப்படி கற்பித்தல் என்ற ஸ்மார்ட் கிளாஸ் தொழில்நுட்பம் பரவி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே உளவியல் முறையை கடைபிடித்து பள்ளிகளில் வள்ளுவம் சொல்லும் அறம் பற்றி கல்வி கற்பித்தால் இன்றைய இளைய சமுதாயத்தை அறம் நிறைந்த இளைய சமுதாயமாக உருவாக்க முடியும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற APSA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீலிமதி. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, கரு சுமந்து சோறாமல் மஞ்சமென்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி, எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த ஆசிரியர்களை வணங்கி, எனது சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களை வணங்கி, அவையோர் அனைவரையும் வணங்கி, ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நேர்மை, உண்மை, எண்ணம், சொல், செயல், மற்றவரை காயப்படுத்தாமல் இருத்தல் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறங்களை பற்றியும் திருக்குறள் கூறுகின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை ஒருவன் கடைபிடித்தால் தான் எண்ணியதை விட உயர்வானதையே அடைந்து விடுவான். எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல், செயல் இரண்டும் தூய்மையாக இருக்கும். இதற்கு அடிப்படையானது மனம் மாசில்லாமல் இருத்தல். மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்று வள்ளுவம் கூறுகின்றது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று தம்மை இகழ்வாரையும் பொறுத்து பொறுமையாகவும் வாழ வேண்டும், பொறாமை இல்லாமலும் வாழ வேண்டும். இதையும் வள்ளுவம் கூறுகின்றது. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் என்று. எவன் ஒருவன் பொறாமையோடு இருக்கின்றானோ அவன் உயர்ந்ததும் இல்லை, எவன் ஒருவன் பொறாமை இல்லாமல் இருக்கின்றானோ அவன் தாழ்ந்ததும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா என்ற பாடலிற்கேற்ப மனிதர் ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு பேச வேண்டும். இதையும் வள்ளுவம் கூறுகின்றது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று. எவன் ஒருவன் தன் மனதிற்கு தெரிந்த உண்மையை மறைத்து பேசுகின்றானோ அவனது மனமே அவனை வருத்திவிடும். ஒரு உணவகத்தில் ஒரு அழுக்கு வேட்டி ஐயாவிடம் என்ன இருக்க போகின்றது என்று ஏளனமாக பேசுகின்றார் ஒரு உபசரிப்பாளர். அந்த பெரியவரோ 45 ரூபாய் உணவை 50 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு விட்டு 5 ரூபாயை உபசரிப்பாளரிடம் கொடுக்கின்றார். அந்த 5 ரூபாயை பார்த்து அவமானத்தில் அவதிப்படுகின்றார் அந்த உபசரிப்பாளர். அப்போதுதான் அவருக்கு புரிகின்றது, மணியை விட மனிதனை நினைக்க வேண்டும் என்று. அந்த பெரியவர் அந்த இடத்தில் ஒருவருக்கு அன்பும் அன்பின் உணர்வும் தான் முக்கியம் என்பதை உணர்த்தி விடுகிறார். இதையும் வள்ளுவம் கூறுகின்றது. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று. அறம் செய்ய விரும்பு என்பது
ஆத்திச்சூடியின் முதல் வரியாகும். ஆ என்ற எழுத்திற்கு அறம் என்ற வார்த்தை மட்டுமா நம் தமிழில் எடுத்துக்காட்டாக உள்ளது? ஆ என்ற எழுத்திற்கு அம்மா போன்ற பல வார்த்தைகள் நம் தமிழில் எடுத்துக்காட்டாக உள்ளது. இருந்தாலும் அவ்வை அறம் என்ற வார்த்தையை எடுத்துக்காட்டாக எடுத்ததற்கு என்ன காரணமாக இருக்கும்? அறம் என்ற ஒரு வார்த்தையில் ஒருவனின் வாழ்க்கையே அடங்கிவிடுகிறது. அதனால் தான் அறம் செய்ய விரும்பு என்பதை ஆத்திச்சூடியின் முதல் வரியாக ஔவையார் எழுதியுள்ளார். உலகிலேயே சிறந்தது மலைதானே என்று ஒருவன் மன்னரிடம் கேட்கின்றான். அதற்கு அந்த மன்னர், அந்த மலையை உடைக்கும் இரும்பு அதை விட சிறந்தது என்கிறார். அப்போது இரும்பை விட சிறந்தது அதை கரைக்கும் நெருப்பு, நெருப்பை விட சிறந்தது அதை அணைக்கும் நீர், நீரை விட சிறந்தது அதை அசைக்கும் காற்று. அப்போது ஐம்பூதங்களை விட சிறந்தது எது என்று அவர் கேட்கும் போது, எவன் ஒருவன் வடது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்து மற்றவருக்கு உதவி செய்து அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கின்றானோ அவனது எண்ணமே ஐம்பூதங்களை விட வலிமையானது என்று கூறுகின்றார். இதையும் வள்ளுவம் கூறுகின்றது, வரியார் கொன்று ஈவதே ஈகையாம், மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நிறது உடைத்து என்று. ஏழை எளியோருக்கு உதவும் மரமே அறச்செயலில் சிறந்த அறச்செயல் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இப்போது நான் தான் 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 என்று வாழும் இந்த உலகில் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது நன்றே, பெரியோரை வியத்தலும் இளமே இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எழுதியுள்ளார் என்றார். அவருக்கு தமிழரின் உயர்வான அறிவு விசாலமும் அன்பும் அறமும் பக்குவமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று வையகம் மேன்மைபட பாடும் வண்ணங்கள் தமிழுக்கும் அதன் சிந்தனை மரபுக்கும் செழுமை சேர்ப்பனதானே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் இறங்கிய போதும், தமிழும் தமிழின் மானுடமே உயிர்க்கின்றதல்லவா? உயிர்மேல் கொண்ட அன்பை பற்றி கூறும்போது, அன்பின் செழுமையை கூறும்போது அறத்தின் அழகை சொல்லாமலா இருக்க முடியும்? தாமஸ் அல்வா எடிசன் 99 முறை தோற்று 100வது முறைதான் மின்விளக்கை கண்டறிந்தார். அப்போது அவர் கூறியது, நான் என் முயற்சிகளை கைவிட்டதல்ல, ஆனால் என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு என்று எழுதியுள்ளார். அதையும் வள்ளுவம் கூறுகின்றது, அருமை உடைத்தேன் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று. மகாபாரதத்தில் கர்ணன் நன்றி மறவாது நட்பும் மறவாது தன் உயிரே போகும் என்று தெரிந்தும் துரியோதனனுக்கு துணையாக நின்றார் அல்லவா? அவரிடம் உள்ளது வள்ளுவம், நன்றி மறப்பது நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். இங்குள்ள ஒவ்வொருவரும் இடத்திற்கேற்ப நேரத்திற்கேற்ப தான் விரும்பிய செயல்களை செய்து தான் விரும்பியதை வென்றிட வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொருவரும் சான்றோராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் பெற்றோர்களை பற்றியும் வள்ளுவம் கூறுகின்றது, இன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று. எனவே வள்ளுவம் நாம் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறங்களை பற்றியும் கூறுகின்றது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பதற்கேற்ப வள்ளுவம் கூறும் அறங்களை கற்று அதற்கேற்ப வாழ்ந்து காட்டி வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீமதி. முதல் பரிசு பெற்ற ஆர்சி பாத்திமா நடுநிலைப்பள்ளி மாணவி கவின் பாரதி வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். தரணி போற்றும் அவையினை வணங்கி தாழ்ந்து நிற்கிறேன், துடிப்புடன் தொடங்குகிறேன். காலங்கள் பல கடந்தாலும் கருத்தால் முதிராத, தேசங்கள் பல மாறினாலும் நெறியால் சிதையாத, மனித வாழ்வின் தொடக்கமும் நிறைவுமாக திகழும் ஒளி மிக்க அறனுள் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் கல்வி தத்துவத்தின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் மரபு தமிழ் நயத்துடன் அவையரங்கில் பகிர்வதற்காக வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு எனும் தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன் வைத்திட விரும்புகிறேன். மனித வரலாறு மண்ணால் எழுதப்படவில்லை, அது அறிவால் எழுதப்பட்டது. அறம் பொருள் இன்பம் என முப்பாலாய் உலகை அளந்த திருவள்ளுவர் அறத்தின் முதல் படியாக கல்வியை நிறுத்தினார். ஏனெனில் கற்றவன் இன்பம் கண்ணறைக்குள் கட்டுப்படாது, காற்றாக கிளர்ந்து காலம் கடந்தும் கரை மீறும். கதவுகள் மூடினாலும் கருத்துக்கள் முடங்காது, மனச்சுவர்களை மிதித்து மௌனமே மொழியாய் முழங்கும். காணும்
காணும் உலகமெல்லாம் கலங்கரை விளக்கின கற்றவன் உள்ளமோ கரையோர கதிரிடக்காயும் தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று உரைத்து வள்ளுவன் தீபம் ஏந்தி திசைகளை தொலைத்தான். மாடமா, மாளிகையா, மணியா, முத்தா, பொன்னா, புகழா, பொலிவென பொங்கும் பொருட்செல்வம் காலக்கரங்களில் கண்ணீராய் கரையும். ஆனால் அழியாத ஒன்று உண்டு, அசையாத ஒன்று உண்டு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்று உலகின் முகமுடியை உரித்து காட்டினான் வள்ளுவன். கல்வி கற்றல் கனிந்த கனியாகும், கற்றதை பகிர்தல் கடல் கடந்த பேரின்பமாகும். செல்வந்தன் முன் ஏழை தாழ்வது போல் கற்றவன் முன் கல்லாதவன் தாழ்வான். அது அவமானம் அன்று, அறிவின் இயற்கை, அர்த்தத்தின் அடையாளம். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்ற குரல் அறிவின் உயரத்தை அசைக்காது நிறுத்தும். ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஒரு பிறப்போடு முடிவதில்லை. வாழ்வெங்கும் வழிகாட்டி, ஏழு பிறவியிலும் மரணாய் அறிவே நின்று அடையாளம் காக்கும். ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று காலத்துக்கே சத்தியம் செய்தான் வள்ளுவன். அறிவு வளரும் இடத்தில் அறம் வளரும், அறம் வளரும் இடத்தில் ஆக்கம் நிலைக்கும். அந்த உயரமே, அந்த ஒளியே பிறவியின் பயன். இத்தகைய கல்வியை இதயத்தில் ஏந்தி காலத்தின் நிழலையும் கடந்து நாம் நிமிர்ந்து நிற்போம். முடிவாக சொல்வதெனில் திருக்குறள் கூறும் கல்வி புத்தகத்தில் முடிவதில்லை, அது நடத்தையில் மலர வேண்டும். அறிவால் உயர்ந்து அறத்தால் நிலைத்து அன்பால் ஒளிரும் மனிதனை உருவாக்குவதே திருவள்ளுவரின் கல்வி தத்துவம். இத்தகைய கல்வியை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். வெற்றி என்பது பரிசு பெட்டியில் அல்ல, உணர்ந்த மனங்களில் எழுந்த சிந்தனையிலே வாழ்கிறது. இந்த மேடை ஒரு முடிவல்ல, மரபை தொடரும் மறு தொடக்கம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் திரு கவின் பாரதி. நன்றி, வணக்கம். Thank you. Her speech. மனித வாழ்வு மாண்பு பெறுவதற்கு வள்ளுவன் உலகிற்கு கொடையாக அளித்த 1330 குறட்பாக்களில் 1% நம் வாழ்வில் பயன்படுத்தினால் போதும். வாழ்வில் வெற்றி சிறக்க வாழ்வோம். திருக்குறளில் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் இருந்தாலும் அவற்றுள் முத்தாய்ப்பாக விளங்கும் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், incredible legacy creator லியோ ஏ ஆஷா பர்வீன் of 7th standard. தமிழெண்ணையை அழகுபடுத்திய பாவலர்கள் பலர் இருந்தாலும் திருவள்ளுவருக்கு என தனி இடம் உண்டு. ஈரடி குறள்களால் உலகத்தின் அத்தனை மக்களுக்கும் சால சிறந்த கருத்துக்களை கூறும் வகை உலக பொதுமறை என்னும் திருக்குறள் என்னும் பேரியக்கத்தை தமிழ் படித்து தமிழெண்ணைக்கு மகுடம் சூட்டி தமிழர்களை பெருமை கொள்ள செய்தவர் திருவள்ளுவர். திருக்குறளில் இல்லாத தத்துவங்களே இல்லை. திருக்குறள் அனைத்து மதத்தவராலும் அனைத்து நாட்டவராலும் உலக பொதுமறை நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதில் வியப்பேதுமில்லை. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பகுதிகளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. ஆயுள் தொடங்கி இன்னுள் முடிவடைகிறது. உலகத்தின் அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியது. மனிதனுடைய முழு வாழ்வுக்கும் பயன்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதில் உள்ளது. மனித இனம் தம்முடைய வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் மரபுகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல அடிப்படை காரணியாக விளங்குவது கல்வி. நிலத்தை கிளறுவதற்கு கலப்பை பயன்படுவது போல கல்வி கற்றல் என்பது மனதை கிளறி திருத்தி பயன்படுவதாகும். கற்கும் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற கல்விக்கு தக்கபடி நடக்க வேண்டும். இதனை கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குறள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். கல்வி என்பது அறிவின் வளர்ச்சி. கற்பவர் மனதில் அறிவு பெருக்கிக் கொண்டே இருக்கும். கிணற்றில் ஊற்றிய
அறிவின் வளர்ச்சியில் கல்வியின் பங்கு பற்றி கூறுகிறார். அழிவில்லாத செல்வம் கல்வி. கல்வி ஒன்றே உண்மையான மற்றும் அழிவில்லாத செல்வம். இது மற்ற எந்த பொருளையும் விட சிறந்தது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று குறள் கல்விதான் அழியாத செல்வம் என்று தெளிவாக கூறுகிறது. கல்வி நம்மை காக்கும் அரண். கல்வியானது ஒருவரது அறிவை அழிவிலிருந்து காக்கும் கருவியாகவும் எதிரிகளிடமிருந்து காக்கும் அரணாகவும் அமைகிறது. இதனை அறிவற்றம் காக்கும் கருவி சர்வாருக்கும் உள்ளளிக்கல் ஆகாத அரண் என்று குறள் மூலம் வழி அறிய முடிகிறது. கல்வி சமூக மேம்பாட்டுக்கு பெரிதும் உதவுகிறது. கல்வி அறிவை வளர்ப்பதோடு நின்று விடாமல் பண்பாடு நற்பண்புகள் ஆகியவற்றை வளர்த்து ஒரு மனிதனை முழுமையான ஆற்றல் உள்ளவனாக மாற்றுகிறது. தலைமுறைகள் பாதுகாப்பது கல்வியாகும். ஒரு தலைமுறையில் கற்கும் கல்வி 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று வள்ளுவம் கூறுகிறது. கல்வி எவராலும் அளிக்க முடியாது சிறப்புடையது. கல்வி மன்னராலும் அளிக்க முடியாது, கள்ளர்களால் திருட முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, வெள்ளத்தால் அழிக்க முடியாது என்று ஆன்றோர் கூறுவது முற்றிலும் உண்மை. இதனை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையுள் ஏமா புடைத்து என்று குறள் வழி அறிய முடிகிறது. கல்லாமல் இருந்தால் குலம் கெடும். கல்வியானது கற்றவரை மட்டும் உயர்த்தாமல் அவரது குடியையும் உயர்ச்சியும் தன்மை கொண்டவை. இதனை தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பு செயல் என்று நவில்கிறார். எண்ணும் எழுத்துமே கண்களாவதால் கண்ணுள்ளவர்கள் சொல்ல தகுந்தவர்களே. கற்றவர்களே மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கும் கண்கள் புண்களுக்கு ஒப்பாகும். இதனை கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்று குறள் வழி அறிய முடிகிறது. இந்த குறளில் கண் என்பது நம் அகக்கண்களை குறிக்கும். அதாவது ஞானக்கண் என்று கூறுவார்கள். ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு என்பது நமக்கு வெளியிலிருந்து அதாவது புறத்திலிருந்து திணிக்கப்படுவதாகும். முன்பெல்லாம் ஆசிரியர்களிடமிருந்தும் புத்தகங்களில் இருந்தும் நாம் பெற்ற தகவல்கள் இன்று நாம் விரல் நுனியில் கிடைக்கிறது. ஆம், நாம் விரல் நுனியால் நமது கைபேசியில் உள்ள கூகுள் அல்லது AI தட்டினால் உலக அளவில் உள்ள தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஞானத்தை நமது அகக்கண்களால் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து வெற்றி சிறக்க வாழும் கல்வி கற்றவர்களை தான் வள்ளுவர் கண்ணுடையார் என்று கூறுகிறார். புறக்கல்வி கற்பவர்களின் புறக்கண்கள் புண்களுக்கு சமம் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுதான் நான் புரிந்து கொண்ட வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பாகும். யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தனது தலை குனிகிறார்களோ அவர்களை நாளை இந்த உலகம் வியந்து தலை குனிந்து போற்றி வழங்கும். இன்று இமை விழித்து கற்பதெல்லாம் நாளை சுமை ஒளிந்து வாழ்வதற்கே. இன்று விரல் வழியில் எழுதுவதெல்லாம் நாளை குரல் வழியில் வாழ்வதற்கே. கற்றதோடு மட்டும் நிற்காமல் நூல்கள் காட்டிய வழியில் சென்று நாம் அனைவரும் அதன்படி நடப்போம் என்று உறக்கக்கூடி என் வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.